வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி எக்ஸாம் எல்லோரும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதோட நேற்று 16 மார்ச்சோட ஃபுல் அனாலிசிஸ் தான். என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஸோ எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மெயினாக ஜிகே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் டிசைடிங் பார்ட். ஸோ நேற்று எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஓகே, முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். ஃப்யூச்சரில் எழுத போகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாக பிவிக்யூஸ் தான். பிவிக்யூஸ் நீங்கள் பார்த்துருந்தாலே ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ஃபுல் கொஷினை அட்டன் பண்ணிடலாம். அக்யூரசி முக்கியம். மேக்ஸ் சேம் பிவிக்யூஸ் தான். ஒரு 2-3 கொஷின்ஸ் கால்குலேட்டிவாக இருக்குது ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல இது வரைக்கும். மேபி இன்றைக்கி அடுத்து நடக்க போகிற ஷிஃப்ட்டில் கேட்கலாம். அடுத்து ஜிகே கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 2026 ஜான்வரி, ஃபெப்ரவரி, ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன முக்கியமாக ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்ஸுக்குள்ளே என்னென்ன முக்கியமாக நடந்துச்சோ அதை ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா 24லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும், ஏன்னா அதுலேருந்து கேட்குறாங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் நவம்பர் டு ஃபெப்ரவரியை லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து வர அனாலிசிஸில் என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் ஏன்சியண்ட்டில் சங்கம் லிட்ரேச்சர் கேட்குறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்குறாங்க. அப்புறம் குப்தாலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க யூஸ் பண்ண சிஸ்டம்ஸு இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமந்தா சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அப்புறம் லேண்ட் கிராண்ட், இப்போ பிராமணர்களுக்கு, கோயில்களுக்கு இந்த மாதிரி லேண்ட்ஸ் எல்லாம் அரசர்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக அட்மினிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு டைனஸ்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெயினாக பார்த்துட்டு போங்க. குட்டி கேள்வியாக கேட்குறாங்க, அது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு தான். 70% கொஷின் கான்ஸ்டியூஷன்லாம் தான் வருது. ஆர்டிகிள்ஸு, அப்புறம் டிபிஎஸ்பி, அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வருது. ஸோ ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க. ஹிஸ்ட்ரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் எல்லாமே பிவிக்யூ எடுத்து ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சு, ஒரு 2 days 3 days கழித்து உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிவிஷன் நீங்கள் எந்த ஒரு புக்கையுமே எடுத்து படிக்க வேணாம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் படித்தது அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே போதுமானது. அதை வச்சே உங்களால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். டிஃபிகல்ட் கொஷின்ஸை விட்டுருங்க, பேசிக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த பிவிக்யூஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் ஜிகேல உங்கள் ஸ்கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்டு ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஹிமாலயன் ரிவர்ஸு, சில வல்கனோஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்டர்ஸ், எந்தெந்த கண்ட்ரியோட நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வரப்போகிற எக்ஸாமில் இது கூட ரிப்பீட் ஆகலாம். நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸில் பேசிக் கான்செப்ட்ஸ்
பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட்டு, அப்புறம் டெர்மினாலஜிஸ். ஜிடிபினா என்ன, ஜிடிபி ரேட் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக இருக்க எக்கனாமிக்ஸ் கான்செப்டை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பிவைக்யூலே கவர் ஆயிரும். பிவைக்யூ நீங்கள் பார்த்தீங்கனாலே அதிலே கவர் ஆயிரும். ஸோ பிவைக்யூவை நீங்கள் இந்த நேரத்தில் புக்கெல்லாம் எடுத்து படிக்காமல் உங்கள் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி பிவைக்யூஸ் எடுத்து டேரெக்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இது போக இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் என்னென்ன கேட்குறாங்கன்றதை நம்ம அனாலிசிஸாக போடுவோம். ஸோ இது வரைக்கும் கேட்டதை நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதே டாப்பிக்லேருந்து திருப்பி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். அடுத்தது டிசிஎஸ் வேறு. ஸோ ரிப்பீட்டட்ன்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். 85+ அட்டன் பண்ணியிருந்தால் அது வந்து குட் அட்டெம்ப்ட். அதாவது நம்ம எந்த அக்யூரசி இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் மைண்ட்ஸுக்கு படிக்கலாம். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, ஒருவேளை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட் என்னன்றதையும் உங்களோட கவுண்ட்டு எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.